இப்போ எல்லோரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பியர் ப்ரெஷர் மாதிரி கூட ஆயிடுச்சு. அவங்க வீடு வாங்கிட்டாங்க, இவங்க வீடு வாங்கிட்டாங்க, நம்ம ரிலேட்டிவ் வாங்கிட்டாங்க, ஸோ நம்மளும் வாங்கி ஆகணுங்கிற ஒரு பியர் ப்ரெஷர் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணாங்கன்னா சில பேர் கொஞ்சம் அவசரப்படுறாங்க. வேலைக்கு அப்போ தான் சேர்ந்துருப்பாங்க, ஒரு நல்ல நிலையான ஜாப் இருக்காது, அப்போ தான் சேர்ந்து கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு லோனை போட்டு பெரிய அமௌண்ட்டாக லோன் எடுத்து வாங்கிறாங்க. பட் அது நாட் ரைட் ப்ராப்பர்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு செட்டில் ஆகணும், அவங்களுக்கு அந்த ஜாப் ஸ்டெபிலிட்டின்னு கிடைச்ச பிறகு அவங்களால ஒரு அமௌண்ட்டு கொஞ்சம் சேர்த்து வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 lakhs வந்து ஒரு வீடு 50 லட்சம் 60 லட்சம் ஒரு வீட்டுக்கு வந்து அட்லீஸ்ட் 30 to 40% வந்து டவுன் பேமெண்ட்டுக்கு அவங்க சேர்த்து வச்சுட்டு போகிறது பெட்டர். பட் நிறைய சினாரியில் என்ன நடக்குதுன்னா வெறும் 10% ஒரு 15% வந்து அவங்க சேர்த்து வச்சுட்டு அந்த அமௌண்ட்டை கொடுத்து டவுன் பேமெண்ட்டை கொடுத்து உடனே புக் பண்ணிடுறாங்க. ஸோ இஎம்ஐங்கிற அந்த ஒரு ட்ராப்புக்குள்ளே போயிடுறாங்க. ஏன்னா அந்த ட்ரீம் கனவை ஃபாஸ்ட் அடையணும், எப்படியாவது நானும் ஒரு வீடு வாங்கிட்டேன்னு. நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது அது நம்ம வந்து அது ஓன் ஹவுஸ் இல்லை, அதுக்கு பேங்க்கில் இருக்க கடன் தான்ட்டு. வீட்டு வாடகை கொடுக்குற மாதிரியே இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்க வரைக்கும் தான் நம்மளுக்கு அந்த வீடு சொந்தம். 15 வருஷம் 20 வருஷம் லோன் எடுத்திங்கன்னா அதை நீங்கள் கட்டி முடிக்கிற வரைக்கும் அந்த வீடு உங்களுக்கு சொந்தம் கிடையாது, பேங்க் பேரில் தான் இருக்கும் பத்திரமே. ஸோ அந்த 20 வருஷம் முடிச்சப்போ தான் நம்ம ஹோம். ஆனால் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வாங்கின உடனே வந்து இன்டீரியருக்கு 5 லட்சம் 10 லட்சம் பயங்கரமாக செலவழிக்கிறாங்க. ஒரு கடன் ட்ராப்புக்குள்ளே புஷ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பெட்டர்னா ஒரு ஃபினான்ஷியல் வந்து அவேர்னஸ் இருக்கணும் ஃபஸ்ட்டு. ஒரு அட்லீஸ்ட் வந்து அதை எப்படி ஒரு சேமிக்கிறது கொஞ்ச நாள் சேர்ந்து வச்சுட்டு 30 to 40%, ஐடியலி 50% நான் சொல்லுவேன். பட் ரொம்ப